வெல்கம் டு எபிசோடு 14. நம்ம இந்த எபிசோட்ல கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் சர்ச் போயிட்டு ஐடிஎல்இ செலக்ட் பண்ணிட்டு இங்க நியூ ஃபைல் போயிட்டு இதை சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நம்ம டெஸ்க்டாப்ல போட்ட பைத்தான் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்டரோட டெஃபினேஷனோட போகலாம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, யூனிக் function that gets called automatically when an object is created of the class. இந்த டெஃபினேஷன்லயே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட போலாமா? ஸ்டார்டிங் வித் ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து ஐபிஎல், நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம்ல, கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல சேம் ஆஸ் செட் தான். ஐபிஎல்னு ஒரு கிளாஸ் ஒன்று உருவாக்கிடலாம். உருவாக்கிட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், இப்போ டெஃப் போட்டுட்டு ஐபிஎல்ல என்ன சொல்லலாம், என்ன ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். இப்போ சிஎஸ்கே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் எப்போல்லாம் கிரியேட் பண்ணுறீங்களோ இந்த செல்ஃப்னு ஒன்று நீங்கள் போட்டே ஆகணும். அதோட மீனிங் நான் சொல்கிறேன். எப்பெல்லாம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறீங்களோ இந்த செல்ஃப் அப்படின்னு போட்டுக்கோங்க இந்த பாக்ஸில். அதுக்கப்புறம் இஃப் தோனி இஸ் தலை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளை வந்து இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பார்ப்போமா. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம சும்மா ஒரு வேரியபிள் ஒன்று சேபாக் அப்படின்னு எடுத்துட்டு இசிக்கல் டு போட்டுட்டு ஐபிஎல் அப்படின்னு போட்டோம்னா இந்த ஐபிஎல்குள்ள கிளாஸ் இருக்குல்ல, இந்த எல்லாத்தையுமே இந்த சேபாக் என்ற வேரியபிள்னால ஆக்சஸ் பண்ண முடியும், இதனால ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ வந்து தோனி இஸ் தலை இதை நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம்ல கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, அதை போட்டுட்டு டாட் போட்டுட்டு நம்ம ஃபங்க்ஷன் பேரை போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி பிரேசஸ் போட்டு விட்டுட்டா நமக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா, தோனி இஸ் தலை அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்படி கூட நம்ம கொண்டு வரலாம். இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் பார்க்கலாமா? இது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் ஒன்று போடணும். அதுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணதை டாட் போட்டு அந்த ஃபங்க்ஷன் போட்டால் நமக்கு அதுக்குள்ள என்னெல்லாம் பிரிண்டாக இருக்கோ அதெல்லாம் நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி பார்ப்போமா? இப்போ இதுவே டெஃப்னு போட்டுட்டு அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் இப்படி போட்டுட்டு செல்ஃப் அப்படின்னு போட்டுட்டு இப்ப என்ன சொல்லலாம், இப்ப செல்ஃப் டாட் போட்டுட்டு ஐபிஎல் டீம் அப்படின்னு போட்டுட்டு ஒண்ணுமே போட வேணாம். அடுத்து செல்ஃப் டாட் ஐபிஎல் ஸ்டார்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒண்ணுமே போட வேணாம். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ரெண்டு வந்து சும்மா ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த சேபாக் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல அதுலயே போலாம். சேபாக் டாட் ஐபிஎல் டீம் இஸ் ஈக்குவல் டு ஆர்சிபி. சேபாக் டாட் ஐபிஎல் ஸ்டார்ஸ் ஈக்குவல் டு
கோலி அப்படின்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பிரிண்ட் நம்ம இப்படி கொடுக்குறோம்னா நமக்கு வந்து ஆர்சிபின்னு பிரிண்ட் ஆகுது. இப்ப இதுவே பிரிண்ட் போட்டுட்டு ஐபிஎல் ஸ்டார்ஸ் அப்படின்னு ரன் கொடுத்தோம்னா நமக்கு ஆர்சிபி கோலி அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இது வந்து ஏன் இப்படி ஆகுதுன்னா இந்த இனிட்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா, 2 அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா, இது என்னன்னா இது நம்ம கொடுக்குற பேர் இல்ல. இப்ப சிஎஸ்கேன்னு நம்ம ஒரு பேரு கொடுக்குறோம். ஆனா இந்த யூனிட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பைத்தானே ப்ரீடிஃபைன்டா உருவாக்குனது. பைத்தானோட ஃபங்க்ஷன் பேர் இது. இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, இதுக்கு ஒரு யூஸ் இருக்கு. இது நம்ம போட்டோம்னா தானாவே பிரிண்ட் பண்ணலாம். இப்ப நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா நம்ம கிளாஸ்க்கு ஒரு வேரியபிள் நம்ம சேப்பாக்கணும் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிட்டு டாட் சிஎஸ்கே அப்படின்னு போட்டாதான் இதுக்குள்ள இருக்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேப்பாக் டாட் சிஎஸ்கே அப்படின்னு போட்டாதான் தோனி இஸ் தலை அப்படின்னு பிரிண்ட் ஆகுதுல்ல. இப்போ இதுவே இது எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதை எடுத்துட்டேன்னா இங்க பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கோலி மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இதுலன்னா, அது எடுத்ததுக்கு அப்புறம் சேப்பாக் இந்த வேரியபிள் வந்து இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த சேப்பாக் டாட் ஐபிஎல் டீம் ஐபிஎல் ஸ்டார்ஸ்லாம் நம்ம இங்க செல்ஃப்ல உருவாக்குனது இந்த யூனிட் கன்ஸ்ட்ரக்டர் மூலமா. அதுல பிரிண்ட் பண்ணதான் இந்த ஆர்சிபி கோலி. இப்ப நம்ம இந்த சிஎஸ்கே அப்படின்னு நம்ம சேப்பாக் டாட் சிஎஸ்கே அப்படின்னு போட்டா மட்டும்தான் நம்மளால இந்த தோனி ஸ்தல அப்படின்னு பிரிண்ட் பண்ண முடியும். இப்ப இதுவே இந்த இடத்துல நான் பிரிண்ட் போட்டுட்டு கோலி த ரன் மிஷின் அப்படின்னு போட்டேன்னா இங்க நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரன் கொடுக்கணும்னு பாத்துருங்களேன், கோலி இஸ் த ரன் மிஷின் பிரிண்ட் ஆகுது. ஆனா நான் இங்க டாட் போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷன் பேர் எதுவுமே போடல, டைரக்டா இது பிரிண்ட் ஆகுது. இது இப்ப இது தோனி இஸ் தலன்னு பிரிண்ட் ஆகல பாத்தீங்களா. தோனி இஸ் தலன்னு பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா இந்த இந்த வேரியபிள் சேப்பாக்ன்ற வேரியபிள் போட்டுட்டு டாட் போட்டா மட்டும்தான் என்னால அந்த தோனி இஸ் தலன்னு பிரிண்ட் பண்ண முடியும். இங்க பாத்தீங்களா, இப்படி டாட் போட்டா மட்டும்தான் தோனி இஸ் தலன்னு வருது. இது ஏன்னா அதனாலதான் இந்த கன்ஸ்ட்ரக்டரோட யூஸ். ஒன்ஸ் நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்டர் போட்டாலே போதும், இதுக்கு தனியா நீங்க டாட் போட்டு பண்ண தேவையே இல்லை. இது போட்டுட்டாலே இது டைரக்டா ஆக்சஸ் ஆயிடும் என்ன நடந்தாலுமே. இந்த மாதிரி நீங்க இனிட் போடாம அப்படி நீங்க போட்டீங்கன்னா நீங்க தனித்தனியா போட்டுதான் ஆகணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன டிஃபரன்ஸ்னு. கன்ஸ்ட்ரக்டர் போட்டீங்கன்னா தானாவே பிரிண்ட் ஆயிடும், எப்படி இருந்தாலும் பிரிண்ட் ஆயிடும். நீங்க கன்ஸ்ட்ரக்டர் இல்லாம நீங்களா ஒரு ஃபங்க்ஷன் பேர் கொடுத்தீங்கன்னா நீங்க தனித்தனியா டாட் போட்டு வேரியபிள் போட்டுட்டு அந்த வேரியபிள் டாட் போட்டுட்டு ஃபங்க்ஷன் நேம் போட்டா மட்டும்தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து அது 3 டைப்ல இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். நான் ஒன்னு ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்றேன். டோட்டலா இதுல நம்ம 2 டைப் ஆஃப் பிரிண்ட் நம்ம பண்றோம். ஒன்னு வந்து ஒண்ணுமே போடாம ஒரு வேரியபிள் டாட் போட்டுட்டு கிரியேட் பண்ணிட்டு நம்ம பின்னாடி வந்து இசிக்கல் டு கொடுத்துட்டு ஒரு பேரை கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுவோம். இன்னொன்னு என்னன்னா இந்த பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றப்ப பிரிண்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இந்த தோனி இஸ் தலை நம்ம இப்ப பார்த்தோம்ல, இது வந்து கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம இந்த சேப்பாகஸ் ஐபிஎல் இதை ஆக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேரியபிள் எடுத்துட்டு டாட் போட்டுட்டு சிஎஸ்கே அப்படின்னு போட்டா மட்டும்தான் நம்மளால அந்த தோனி இஸ் தலைன்னு பிரிண்ட் பண்ண முடியும். இங்க பாத்தீங்களா, தோனி இஸ் தலைன்னு பிரிண்ட் ஆகும். நான் இன்னொன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், இது மாதிரியே நான் இங்க ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஐபிஎல் சிஎஸ்கே ஸ்டார் இசிக்கல் டோனும் ஒண்ணுமே போடல. இப்ப இது வந்து
இது இல்லாமலே இது வந்து சிஎஸ்கே ஃபங்க்ஷனுக்குள்ள தானே இருக்கு. இப்போ ஐபிஎல் சிஎஸ்கே ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஜடேஜா அப்படின்னு போட்டுட்டு இந்த பிரிண்ட்ல போயிட்டு ஐபிஎல் சிஎஸ்கே ஸ்டார் அப்படின்னு கொடுத்தனா இங்க பாத்தீங்கன்னா ஜடேஜான்னு பிரிண்ட் ஆயிடுது. இது பிரச்சனை இல்லை. ஏன் இப்படி ஆகுதுன்னா இந்த பிரிண்ட் நம்ம பண்ண கேட்குறோம்ல, அதனால மட்டும்தான் நம்ம டைரக்டா பிரிண்ட் பண்றோம். இப்ப வந்து பிரிண்ட் தோனி சார்னு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதிட்டோம். இது நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா நம்ம தனியா இந்த வேரியபிள் டாட் போட்டுட்டு அப்படி போட்டாதான் பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். ஆனா ஏன் இது மட்டும் தானா வருது, இந்த மாதிரி டாட் போடாம இது மட்டும் நம்மளால ஏன் இப்படி பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃப்ரீ ஒண்ணுமே போடாம கோட்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இசிக்கல் டு போட்டு ஜடேஜா நம்ம இங்க ஒரு பேர் கொடுத்து இங்க ஒரு பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றது வந்து பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஒரு பிரிண்ட்டை போட்டுட்டு அதை நம்ம டைரக்டா கால் பண்றது மட்டும் தான் நம்மளால முடியாது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போமா? இந்த செல்ஃபுக்கு என்ன தெரியுமா மீனிங்கு? இங்க நான் எழுதுறேன். செல்ஃப்னா என்னன்னா டினோட்ஸ் கரண்ட் ஆப்ஜெக்ட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து இந்த சேப்பாக்கு தானே. இது என்ன ஆகும்னா இந்த சேப்பாக்கு வந்து இந்த செல்ஃப் என்ற இடத்துக்கு போயிடும். கரண்டா நம்ம என்னெல்லாம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றோமோ பிரிண்ட் பண்ண கேட்குறோமோ அந்த ஆப்ஜெக்ட்லாம் இந்த இடத்துல போகும். அது அப்படியே நமக்கு அழகா பிரிண்ட் ஆகும். அதனாலதான் இந்த செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்றோம். அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போட்டப்ப செல்ஃப் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்றது. ஏன்னா நம்ம கீழே கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதை பண்ண போறோம் அப்படின்னு குறிக்கும். அதனாலதான் இந்த செல்ஃப் நம்ம அப்படின்னு யூஸ் பண்றோம். கடைசியா ஒரு கிளாஸ் நம்ம ஐபிஎல்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம ஒண்ணுமே போட வேணாம், வெறும் கிளாஸ் மட்டும் இருந்தா போதும். அப்பனா என்ன பண்ணுவோம்னா இந்த பாஸ்னு ஒரு கீவேர்டு போட்டுருவோம். என்ன ஆகும்னா ரன் பண்றப்ப வெறும் அந்த கிளாஸ் மட்டும் தான் கேட்கும், ஒண்ணுமே இருக்காது. சும்மா நீங்க இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சர்ல இது ஒரு கிளாஸ்க்குள்ள ஏதாவது ஃபங்க்ஷன்ஸோ ஏதோ ஒன்று போடுறதுக்கு சும்மா கிரியேட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நீங்க பாஸ் எடுத்துட்டீங்கன்னா எதர் காட்டும். அது நீங்க நாளைக்கு டெவலப்பர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட இது புரியும். இது சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காக வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த எபிசோட் அவ்வளோதான். நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம், செல்ஃபோட மீனிங்கும் பார்த்தோம், எப்படிலாம் பிரிண்ட் பண்ணலாம் அதுவும் பார்த்தோம். அவ்வளோதான் கைஸ், அடுத்த எபிசோடில் பார்ப்போமா? பாய்.